ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், எதுக்காக லிஃப்டா ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஹீரோ சொல்றான், நான் வந்து என் பர்சனல் ரீசனுக்காக தான் ஹோல்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றப்போ இங்க ஷோமி அழுகுறா. சாரி, எல்லாமே என்னாலதான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம செகண்ட் ஹீரோ பக்கத்துல வந்து சொல்றாரு, நீ இன்னும் வருத்தப்படாத, நீ வந்து தப்பான பர்சனை தேர்ந்தெடுத்துட்ட, அவனுக்காக நீ அழுகுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ வந்து அழகக்கூடாது. சரி, இதுக்கான பனிஷ்மெண்ட் நீ போய் வந்து கிங் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண, உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கல அப்படின்னு சொன்னே இவ சந்தோஷமா கிளம்பி போறா. இங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் எல்லாருமே கிளம்பி கிளப்புக்கு போறாங்க. ஏன்னா ஷோமியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கிளப்புக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து ஷோமி பேச ஆரம்பிக்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட இருந்த குப்பையை நீ வாங்கிட்டு போனதுக்கு, அவன் ஒன்னா நம்பர் பொறுக்கி பையன், எனக்கு வேணவே வேணாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்த இங்க ஹீரோ என்ன பண்றானா, இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷோமி வந்து சிங்கிள் ஆயிட்டா, அவளுக்காக நான் ட்ரீட் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் பில் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல இங்க மறுநாள் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், சேல்ஸ் சரியா நடக்கல, நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே இழுத்து முடிட போறேன், இந்த ட்ரெஸ் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் பயங்கரமா திட்டுறா, அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வேலை போயிடும், அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்றப்போ வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் சண்டை வந்துடுது. இந்த மேனேஜர் லேடி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினை பார்த்து நீங்க வேலை செய்ய வந்தியா டேட்டிங் வந்தியான்னு தெரியல, ஒரே ஆம்பளைங்களோட சுத்திட்டு இருக்க அப்படின்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே பார்த்தா வீட்டை தம்பி இருக்கான், திருடன் நினைச்சு அடிக்க போக, டேய் என்னடா பண்றான்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கப்போ பார்த்தா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறா. அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா, அம்மா கூட இவன் போகவே இல்ல, போறப்போ போன் கால் வந்திருக்கோம், இது மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதனால நான் வந்து இங்க ஸ்டே பண்ணிக்கிறேமா, நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் பதறி போய் அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணா அம்மா காலே எடுக்கல. இதுக்கு மேல வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட அம்மாவை நோக்கி, இங்க ஹீரோ அதே சமயம் அந்த பக்கம் வந்திருப்பான் ஹீரோயினை தேடி. அவ ஓடுறத பார்த்துட்டு இவ என்னடான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கார்ல விழுக போயிருப்பா, நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவன் உயிரை விட உனக்கு என்ன அப்படின்னு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட, என் உயிர் தானே போனா போயிட்டு போகுது, அதை பத்தி நீ அக்கறை பட தேவையில்லை. ஹீரோயினி பஸ் ஏறி அவங்க அம்மா இருக்க சவுத் சைட் தான் போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். ஹீரோயின் ஏதோ எழுதிட்டு வைக்க போக அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க வந்து ஹீரோவை யான்சு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் தூங்க நம்ம ஹீரோ வந்து ஷர்ட் எல்லாம் போத்தி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து புக்ல என்னமோ அவன் எழுதி அதை அப்படியே வைக்க இங்க யான்சு டக்குன்னு நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, இதான் உன்னையே லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்ல காலையில ஹீரோ ஆனோடனே நைஸா அவனோட ஷர்ட்டை எடுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு இன்னமும் தெரியல ஹீரோ வந்திருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் அம்மாவை நோக்கி போக அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப மன கஷ்டம். என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு குளிர்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் போத்தி விட்டுட்டு கடையை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றா, நம்ம கடன் எல்லாம் அடைச்சாச்சுமா அப்படின்னு சொல்றப்போ அம்மா ஷாக் ஆறாங்க. எப்படி அவ்வளவு கடனை எப்படி நீ அடைச்சிருப்ப, யாருடைய ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லம்மா எனக்கு வேலை செஞ்ச ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க பாஸ் அப்படின்னு சொன்னா, என்னடி நீ தான் தப்பான வேலை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமா அடிக்க ஹீரோ வந்து, எதுக்கு இப்படி பண்றீங்க, அவளை கொஞ்சமாவது நம்புங்க, அவ சொல்றது எல்லாம் உண்மைதான், தான் கடன் அடிச்சாரு, ஆனா நம்புங்க அவ தப்பான பொண்ணு கிடையாது, உங்க பொண்ணு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேற மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவங்க அம்மாவை பொண்ணு தள்ளிட்டு போறாங்க வீட்டுக்கு. சாரிடி உன்னை அப்படி பண்ணதுக்கு, இவன் உன் பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இவெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கனவுல கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கான் அவங்க அம்மாவை நினைச்சு, அம்மா என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே காலையில பார்த்தா நம்ம ஹீரோ எஞ்சிடுறான், வாப்பா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லேடி வந்து நம்மளுடைய ஹீரோயின் ஃப்ரெண்டு சௌமிய பயங்கரமா திட்டுறாங்க, நான் ஹீரோயின் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு, எதுக்காக வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல, ஏதாவது பர்சனல் ரீசன்ஸா இருக்கும், நான் கேட்கறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா, இந்த மாதிரி மீரா ஆண்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மீரா ஆண்டி வேறு யாரும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோவுடைய அம்மா தான். அது போக வந்து ஹீரோவுடைய அம்மா இருந்ததுக்கும் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். சீன்ல வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஷோமிட்ட கேட்டுட்டு இருக்காப்ல, ஜாதி எதுக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, என்னன்னு தெரியல, ஜாதிக்கு ஏதோ பர்சனல் ரீசன் இருக்கும் போல இருக்கு, சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டா அப்படின்னு சொல்றப்போ இந்த மேனேஜர் லேடி வந்து போட்டு கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அவங்க தம்பி வந்து ஹூதாவும் வந்து வரல வேலைக்கு, ரெண்டு பேரும் ஒரே நாளா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்த இங்க ஹீரோ வந்து சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப ஹாஸ்பிட்டல்ல நோக்கி ஓட இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க நல்லாதான் மீரா ஆண்டி. சடனா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது, ஹார்ட் அட்டாக்
ஞாபகம் வந்துடுது. டக்குன்னு போய் எல்லாரும் டாக்டரை கூப்பிடுறாங்க. இங்க அவங்க அம்மாக்கு அப்படி பண்ணவும் நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கு. இங்க ஆன்டிக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் பீட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஓ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஹீரோயின் சொல்றா, போய் அவங்கள போய் அம்மான்னு கூப்பிடு, இல்ல அவங்க இறந்து போயிருவாங்க, தயவு செய்து அவங்களை போயிட்டு நான் வந்து உங்க பையன் வந்திருக்கேன், கண்ணை முழிச்சு பாருங்கன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து அவங்க அம்மாவை நினைச்சு அப்படியே ஃபுல் ஃபீலிங்ஸை இறக்கி, அம்மா கண்ணை முழிங்கம்மா இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கான்சியஸ் வருது. அப்ப கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோயினை ஓடி போய் ஹக் பண்ணி அழுகுறான். என்ன மன்னிச்சிருடி, எங்க அம்மா இறந்து போனப்போ என்னால அந்த வலியை தாங்கவே முடியல. இப்ப எங்க அம்மா என்னை விட்டு ஏன் போனாங்க நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா அழுக ஹீரோயின் ஓரளவு சமாதானப்படுத்திடுறா. ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ போய் மீரா ஆண்டி கிட்ட நான் தான் உங்களோட பையன் அப்படின்னு நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றப்போ, உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ்ல இப்பெல்லாம் விளையாடக்கூடாது, இது தப்பு, அவங்களுக்கு தெரிய வந்துட்டா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்றப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக். மீரா ஆண்டி வந்து சவுத்ல இருந்தா வந்திருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினோட அம்மா திட்டிருப்பாங்க, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், சின்ன வயசுலயே அவனுக்கு காசுக்காக நான் தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, இப்ப வந்து ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இவளுக்கு வந்து அவன் பையன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தெரியும், அதனால இவனை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் அது தப்பா போயிடும், அவன் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்காக நம்ம ஹீரோயின் பெட்ஷீட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு, இது மாதிரி உனக்கு மனசுல என்ன தோணுது, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஹீரோயின் நினைக்கிறா, எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்னு தோணுது, ஒரு பொண்ணா இருந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட் அது கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்க, நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்பிட்டு, நீ எதுக்கு என்ன ஹக் பண்ணல அப்படின்ற மாதிரி திக்கி திக்கி கேட்க, நான் உன்கிட்ட என்ன கேட்க சொன்னா நீ என்ன கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கோவப்படுறான். வேற எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வேற எதுவுமே இல்லையா, வேற எதுவுமே தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் திருன்னு முழிக்க, நம்ம ஹீரோ தரன்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டு, இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றப்போ, எதுக்கு நீ ரேசிங் பண்றதை விட கஷ்டமா சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எல்லாம் சுத்தி எரியுது. அது போக நம்ம ஹீரோ வந்து சடனா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு இங்க பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் உனக்கு யான்சுவ தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, உனக்கு தெரியாதா யான்சு வந்து உன்னோட 10th மேன லவ் பண்றா, அப்போ வந்து உனக்கு வேற ஆளே கிடையாது, எனக்கும் வேற ஆள் கிடையாது, நம்ம 2 பேரும் தானே மேட்ச் ஆகணும் அப்படின்னு திமுறா சொல்ல, அட பாவி, மேட்ச் ஆக ஆள் இல்லைன்றதுக்காக என்னைய கொண்டு வந்து கோர்த்து விட்டுருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், லவ்ன்றது மனசுல இருந்து வரணும், இவங்களுக்கு அவங்கன்றது நீ பிக்ஸ் பண்ண கூடாதுடா, நீ வச்சிருக்கிறது போலி காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா திட்ட, ஹீரோ புரிஞ்சுக்கோ, நான் தப்பா சொல்ல வந்துட்டு போய் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு சொல்ல, என் முகத்திலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கோச்சிட்டு போக, காலையில ஆனோடனே நம்ம ஹீரோடைய போனுக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, இங்க இந்த போன் பண்ணது நம்ம செகண்ட் ஹீரோ. இவங்க 2 பேரும் 2 நாள் அதே இடத்துலதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்க மீரா ஆண்டி சரியாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா பேச, ஆனா ஹீரோக்கு தெரியுதா இல்லையான்றது கன்ஃபார்மா தெரியல. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்காங்க. கைய பிடிச்சிட்டு அவங்க பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க யான்சு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. கூட்டிட்டு வந்துட்டு, நான் கேட்டேன் இல்லையா, ரிசல்ட் சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பச்சக்குன்னு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப சேடா போகுது. காலையில ஹீரோயின் வேலைக்கு வந்தோடனே முகத்துல பல ஒளிவட்டம் தெரியுது. அவனோட ஃப்ரெண்டு சொன்னா, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தீங்களான்னு சொன்னா, இப்ப வந்து உங்க 2 பேர்த்தோட ஸ்டேட்டஸ் என்னது சொல்லுங்க, லவ்வா வேற என்ன, வேற அதுக்கும் மேலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க பாரு மேனேஜர் வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே இவ பயந்து பயந்து போயிட்டு இருக்கா. இந்த சீன்ல ஹீரோ வந்து போர்ட் மீட்டிங் நடக்குது. அங்க வந்து, சாரி என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், சொல்லாம கொள்ளாம நான் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்றாங்கன்னா, சைனீஸ் ஃபெஸ்டிவல் வரப்போது, அதுக்காக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் ஆம்பர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணணும்ன்ற பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஹீரோயின் தம்பியை வந்து நம்ம ஹீரோ வந்து மாடலா ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வரா, இது வந்து உன் தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவனும் சான்ஸ் தேடிதானே அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ண, இதெல்லாம் நினைச்சு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மேனேஜர் லேடி என்ன பண்றாங்கன்னா, யாருக்கோ உங்க வீட்டாளுங்களுக்கு ஆபரேஷனா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஹீரோயின் வந்து கிஃப்ட் ஆம்பர்ஸ் எல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பனிஷ்மெண்ட் இல்லையா. ஹீரோ சொல்றான், ஒரு கிஸ் கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜியா செய்வனே அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஹீரோயின் கிஸ்ஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த ஹீரோக்கு கிஸ்
கொடுக்க அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கிஸ் கொடுத்தது பார்க்கல. இவங்க சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது அங்க ஒருத்தர் நிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தோடனே சைனீஸ் நியூ இயர் அப்போ நல்லாவே வந்து சேல்ஸ் எல்லாம் போகுது. இந்த கிஃப்ட் கொடுக்கறதுனால டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நல்லாவே சேல்ஸ் போகுது. நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட அப்ரிஷியேட் பண்றான். நீ வந்து நல்லாவே பண்ணிட்ட அப்படின்னு சொல்றப்போ ஹீரோவும் சொல்றான், இப்பதான் நான் பிசினஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். நான் இன்னும் வந்து தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. இனிமே நானும் பாத்துக்கிறேன் பிசினஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க ஹீரோவுடைய அப்பா என்ன பண்றாருன்னா யான்சுவை கூப்பிட்டு, இந்த மாதிரி யூஎஸ்ல போற உங்க கம்பெனி ரொம்ப வந்து டவுன் ஆயிடுச்சு, பேங்க் கரண்ட் ஆக போகுது, அதனால நீ இந்த கம்பெனில இருக்காதமா, அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடு, இனிமே உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார புத்தியை காமிச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே தகச்சு போய் உட்காந்துருக்கு. இத்தனை நாள் மருமகளே மருமகளேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த சோகத்துல அந்த பிள்ளை வந்து பயங்கரமா குடிச்சிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கு. இங்க ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி பார்த்தா எவனுமே எடுக்கல. அவங்க வெறி பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இங்க வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமா யோசிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளயும் அந்த ஹீரோயின் வேணும்ன்ற எண்ணம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே தெரியுது. தம்பிக்கு அதிகமா இருக்கு, அண்ணனுக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யாருக்கு ஓகே சொல்றாலோ அவங்கதான் ஹீரோயினை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பல வாக்குவாதம் போயிடுது. யான்சோ யாருமே போன் கால் எடுக்க மாட்டேங்கிட்டா, நான் போய் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரிங்க் பண்ணிட்டே ஓட்டிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டிடுறா. அங்க ஏதோ ஒரே புகை மூட்டமா வந்துகிட்டு இருக்கு. இங்க ரெண்டு பேரும் விளையாண்டதுனால நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்க, இருந்தா நான் போய் உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இப்ப மட்டும் ரெண்டு பேரும் சமாதானமா தான் இருக்காங்க. போன் கால் நிறைய வந்திருக்கிறத பார்த்து யான்சுக்கு கால் பண்ண, இங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னோடனே ஹீரோயின் கிட்ட டேப்லெட் வந்து கொடுத்துடுறான். ஏன்னா ஹீரோயின் அந்த பக்கம் வந்திருப்பா. நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து டேப்லெட் எல்லாம் கொடுக்க, இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா யான்சு வந்து தலையில அடிபட்டு கிடக்கா. நம்ம ஹீரோ எதுக்கு வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க அதே சமயம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நான் உன்னைய வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ண, இது என்னடா கொடுமை, அண்ணனு தம்பியை ஒரே நேரத்துல உசுரா வாங்குறாங்கன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. என்ன உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மௌனத்துக்கு யார் காரணம், என் தம்பி தான் காரணமா, என்ன ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைதான், நான் ஹூ ஃபேமிலியில ஒரு ஆள் கிடையாது, ஆனா அவன் ஹூ ஃபேமிலியோட ராஜா, நான் ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனா பேச, உன் பதிலுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினும் ஒன்னும் பேசல. சோ வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமா அழுகுறா. எங்க அப்பா கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, இது மாதிரி உங்க அப்பா வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு, நீயும் அண்ணனும் என்னை விட்டு போயிட்டீங்க, என்னோட லக்கெல்லாம் போயிட்டு நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.